ராகுவிற்கு உகந்த கிழமை சனிக்கிழமை. இவருக்கு உரிய தானியம் உளுந்து. அதிகம் சம்பாதிக்கும் யோகம். வெளிநாட்டு தொடர்பால் உயர்ந்த நிலை. உற்றார் உறவினர் ஆதரவு. ஆடை ஆபரண சேர்க்கை. புதுமையான விஷயங்களில் ஆர்வம் போன்றவற்றிற்கு காரணமாக அமைபவர் ராகு பகவான்தான். மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் ராகு பகவான். இவருக்கு சொந்த வீடு இல்லாததால் நின்ற இடத்திலிருந்து தான் பார்க்கும் ராசிகளுக்கு வல்லமை தரக்கூடியவர். பெரிய பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் ராகு சந்நிதி உள்ளது. ராகுவின் பிறப்பும் வரலாறும் கிரகச் சிறப்பும் சுவை நிரம்பியவை. ராஜவம்சத்து மன்னன் ஒருவனுக்கும் அசுரகுல பெண்ணொருத்திக்கும் மகனாக பிறந்தவன் ராகு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அசுரனாகிய ராகு உருமாறி தேவர்கள் வரிசையில் சேர்ந்து மகாவிஷ்ணுவிடமிருந்து அமிர்தத்தை பெற்று உண்டுவிட்டான். உண்மை அறிந்த மகாவிஷ்ணு கையிலிருந்த அகப்பையால் அவனது மண்டையில் அடிக்க தலைவேறு உடல் வேறாகி விழுந்தான். ஆனாலும் அமிர்தம் உண்ட மகிமையால் அவன் தலைப்பகுதியில் உயிர் இருந்தது. ராகுவும் தவறுக்கு வருந்தி இறைவனை வேண்டி நிற்க இறைவன் பாம்பின் உடலை அவனுக்கு கொடுத்து அவனை ஒரு நிழல் கிரகமாகவும் ஆக்கினார். நவகிரக தலங்களில் ராகு பகவானுக்குரிய விசேஷ தலம் என்ற பெருமை உடையதாகும். சிறந்த சிவபக்த கிரகமாகிய ராகு சில இடங்களில் மேன்மை பெற்று விளங்கிய போதிலும் நாகநாத சுவாமி கோயிலின் 2வது பிரகாரம் தென்மேற்கு மூலையில் நாகவல்லி நாகக்கன்னி ஆகிய தன் 2 தேவிமாருடன் மங்கள ராகுவாக தனி கோயிலில் அமர்ந்து காட்சியளிக்கின்றார். இவருக்கு உகந்த நிறம் நீலம் என்பதால் அணிகின்ற ஆடை மட்டுமல்ல, இவருக்கு செய்கின்ற பாலாபிஷேகத்தின் போது தலை மீது ஊற்றும் பால் தலையிலிருந்து வழிந்து உடல் மீது வரும்போது பாலின் நிறமும் நீலமாகி விடுகின்ற அதிசயத்தை பார்க்கலாம். இவருக்கு உகந்த மலர் மந்தாரையாகும். 4 வாசல்களை கொண்ட இக்கோவிலில் 5 நிலை கோபுரங்கள் உள்ளன. பல சந்நிதிகள் இருந்தாலும் நாகநாத சுவாமி, கிரிஜாம்பாள், ராகு ஆகியோர்களே பிரதான தெய்வங்களாக வழிபடப்படுகிறார்கள். இங்கு அம்பாள் தவக்கோலத்தில் காட்சி தருவதாக ஐதீகம். இத்தல தீர்த்தம் சுல தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. இந்த குளத்தில் மூழ்கி எழுந்தால் பாவங்கள் தொலையும் என்பது நம்பிக்கை. இப்போதும் அம்பாள் சுவாமியை அருவமாக வந்து வழிபடுவதாகவும் அம்பாளின் பூஜைக்கு மகாபைரவர் காவல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இத்தலத்தில் சுவாமி மட்டுமல்ல, அம்பாளும் மேரு வடிவில் சுயம்பு ரூபமாக தோன்றியவள். சுதை சிற்பமாக அம்பாள் காட்சி தருவதால் அம்பாளுக்கு அபிஷேகம் கிடையாது. கௌதம மகரிஷி உள்ளிட்ட பல ரிஷிகள் இத்தலத்திற்கு வந்து நாகநாதரை வழிபட்டுள்ளனர். கிரிஜாம்பிகை, லட்சுமி, சரஸ்வதி ஆகியோர் ஒரே இடத்தில் காட்சி தருவது தனி சிறப்பு. இப்பகுதி செண்பக மரங்கள் சூழ்ந்த பகுதியாக இருந்ததால் செண்பகவனம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வந்தது. ஆதிசேஷன், தக்ஷரா, கார்கோடகன் உள்ளிட்ட பல பாம்பினங்கள் வந்து இத்தலத்தில் லிங்க வடிவாக அமைந்திருந்த சிவபெருமானை வழிபட்டதால் இத்தலம் திருநாகேஸ்வரம் என பெயர் பெற்றது. பாதாள லோகத்திலிருந்து நாகங்களின் தலைவனான ஆதிசேஷன் ஒருமுறை சிவபெருமானை வேண்டி தொழுவதற்காக இந்த செண்பகவனம் வந்தான். இங்கு ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தி அதன் கரையில் அமர்ந்து கடும் தவம் செய்தான். ஆதிசேஷனின் இடையறாத தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்தார். எனவே நாகராஜனுக்கு அருளிய மூலவர் நாகநாத சுவாமி என அழைக்கப்பட்டார். அவன் உருவாக்கிய தீர்த்தம் நாகதீர்த்தம் ஆனது. நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பரிகாரம் செய்து கொள்ளலாம். 1986ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் நாள் ராகு பகவானின் மீது 5½ அடி நீளமுள்ள நாகமானது தனது சட்டையை மாலையாக ராகு பகவானுக்கு அணிவித்து இவரது பெருமையை உலகிற்கு உணர்த்தியது. நாகராஜனான வாசுகியும் இன்னும் சில பாம்புகளும் மகா சிவராத்திரி இரவில் முதல் காலத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயிலிலும், 2ஆம் காலத்தில் திருநாகேஸ்வரத்திலும், 3ஆம் காலத்தில் திருப்பாம்புரத்திலும், 4ஆம் காலத்தில் நாகூரிலும் வழிபட்டு பலன் அடைந்ததாக தல புராணங்கள் கூறுகின்றன. அகலிகையிடம் தவறாக நடந்து கொண்ட இந்திரனுக்கு கௌதம மகரிஷி சாபம் அளித்தார். சாபம் பெற்ற இந்திரன் இத்தலத்திற்கு வந்து அம்பாளுக்கு 45 நாட்கள் புனுகு சாத்தி வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதாக தல புராணம் சொல்கிறது. ராகு பரிகார தலம் என்பதால் நாகதோஷம் உள்ளவர்கள் ராகுவிற்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறக்க இத்தலத்தில் வழிபடுகின்றனர். பொதுவாக ராகு மனித தலை
பாம்பு உடலுடன் தான் காட்சி தருவார். ஆனால் இத்தலத்தில் மனித உருவில் காட்சி தருகிறார். இத்தலத்தில் ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் நடைபெறும்போது ராகுவின் மேனி நீல நிறமாக மாறும் அதிசயம் நடக்கிறது. ஆச்சார வீண குதர்க்க துஷ்டர்கள் மாதா பிதாவை பழித்த துஷ்டர்கள் ஆமாவினூனை செகுத்த துஷ்டர்கள் பரதாரம் ஆகாதே நாம பொசித்த துஷ்டர்கள் நானாவுபாய சரித்த துஷ்டர்கள் ஆவேச நீரை குடித்த துஷ்டர்கள் தமியோ ஓர் கூசாது சேர பறித்த துஷ்டர்கள் ஊரார்களாசை பிதற்று துஷ்டர்கள் கோலால வாழ்வே செருக்கு துஷ்டர்கள் குரு சேவை கூடாத பாவ தவத்த துஷ்டர்கள் ஈயாது தேடி புதைத்த துஷ்டர்கள் கோமாளனாயே கடை பிறப்பினில் உழல்வாரே முருகா வீஷா விஷால பொறுப்பெடுத்தெறி பேராரவார சமுத்திரத்தினில் மீளாமல் ஓடி துரத்தையோட்குரு ஒரு மாவை வேரோடு வீழ தறி தடுக்கிய போராடு சாம திய திருக்கையில் வேலாயுதா மெய்திரு புகழ் பெரு வயலோ ஊரா நாசாதி பிரார தது கமிக்கவர் மாயாவிகார திய கருத்தருள் ஞானோபதேச பிரசித்த சர்க்குரு வடிவான நாதாவென மட்டுதித்திட புவி ஆதாரமாய் கைக்கு மூட்ட மூற்றருள் நாகேச நாம தகப்பன் மேச்சிய பெருமாளே முருகா.